வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்பரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு மூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால மல்லிகைப்பூட விலை அதிகமாக இருக்குங்க. கூடவே கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு பூ மார்க்கெட்டில் அதிகமாக தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, சாமிக்கோ, அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 450 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ 1 கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் 1 கிலோ 150 ரூபா. சாமந்தி வெள்ளை 1 கிலோ 180 ரூபா. சம்மங்கிப்பூ 1 கிலோ 140 ரூபா. அரளிப்பூ 1 கிலோ 150 ரூபா. பன்னீர் ரோஜா 1 கிலோ 120 ரூபா. ஊட்டி ரோஜா 1 கிலோ 140 ரூபா. கதம்பம் 1 முழம் 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மருதுப்பூ 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ இன்னைக்கு ஒன்று 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 100 ரூபாய் முதல் 150 ரூபா வரைக்குமே அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு நாளைக்கு மூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால விலை ஏற்றம் இருக்கத்தான் செய்யும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் நாளை கழிச்சு பூக்கள் வாங்குறீங்க அப்படின்னா விலை குறையிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. பூக்களை நீங்கள் வியாபாரத்துக்கு மொத்தமாக வாங்கணும்னா ஏலம் வர்ற இடத்துல வண்டியிலிருந்து மூட்டையாக வாங்கிட்டீங்கன்னா விலை குறைவுங்க. அதுக்கு குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மொத்த விலை கடைகளில் 4-5 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பூக்கள் பார்க்கறதுக்கு புதுசாகவும் எங்கே விலை குறைவாகவும் சொல்கிறாங்களோ அந்த கடையில் மொத்தமாக வாங்கிக்கலாம். இன்றைக்கி விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே வீடியோவாக வெளிவருதுங்க. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன பொருட்கள்லாம் விலை குறைவாக கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வாங்குறது மூலமாக செலவுகளை குறைக்கலாம்.